வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு பச்சை கொடி காட்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் மூலமாக மீண்டும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைப்பதற்கான முயற்சியில் எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வந்துவிட்டால் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அமைந்துவிடும். இதனால் திமுகவை சுலபமாக வீழ்த்திவிடலாம் என்பதுதான் தற்பொழுது பாஜகவின் திட்டம். டிடிவி தினகரனும் அதைத்தான் கூறியுள்ளார். இந்த தேர்தலில் டிடிவி தினகரன் நேரடியாக களத்தில் போட்டியிட மாட்டார், எந்த ஒரு தொகுதியிலும் போட்டியிட மாட்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. டிடிவி தினகரனுக்கு 11 தொகுதிகள் கொடுக்கப்படலாம் என்ற தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தன்னை நம்பியிருந்த கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக தன்னுடன் பயணித்த நிர்வாகிகளுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறேன் என்றும் அவர்களை எம்எல்ஏவாகவும் அமைச்சர்களாகவும் மாற்றுவதற்கு களப்பணிகளை நான் மேற்கொள்வேன் என்பதையும் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்தார். மேலும் டிடிவி தினகரனின் ஒட்டுமொத்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் தேவை. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களை புறக்கணித்து டிடிவி தினகரன் அந்த இடங்களில் போட்டியிட முடியாது. பாஜகவும் அந்த இடங்களில் போட்டியிட்டாலும் வெற்றியடைவது கடினம். இதனால் எப்படியாவது ஓபிஎஸ்ஸை மீண்டும் அதிமுகவில் கொண்டு வர வேண்டும். இன்று ஓபிஎஸ் அவர்களிடம் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது டிடிவி தினகரன் கூட்டணி பற்றி உங்களிடம் பேசினார் அல்லவா, நீங்கள் வேண்டாம் என்று கூறினீர்கள் என்று டிடிவி தினகரன் கூறினார் என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது என்னிடம் யாரும் பேசவில்லை, அதிமுகவுடன் இணைந்து பணியாற்றுவதற்குத்தான் நான் விருப்பமாக இருக்கிறேன் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் இன்றே நேரடியாக கூறிவிட்டார். ஓபிஎஸ் அவர்கள் இணைத்தால் பாஜகவிலோ அல்லது திமுகவிலோ ஏன் தாவேகாவில் இணைந்தாலோ அவருக்கு புதிய பதவிகளை உருவாக்கிய விஜய் அவர்கள் கொடுப்பார். திமுகவும் அப்படித்தான். ஆனால் அவர் ஏன் செல்லவில்லை? தன்னை நம்பி இருக்கின்ற தொண்டர்கள், மக்கள், அதிமுகவை தன்னை அடையாளப்படுத்திய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. குறிப்பாக செங்கோட்டையனை போலவோ வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியனை போலவோ தன்னை மற்றவர்கள் துரோகி என்று கூறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தற்பொழுது அதிமுகவில் இணைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன் என்பதை டிடிவி தினகரன் அவர்களுக்கு பதிலாக தெரிவித்துவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள். இதனால் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதற்கான முயற்சிகளை தற்பொழுது டிடிவி தினகரனும் பாஜகவும் எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. இதனால் எடப்பாடி பச்சை கொடி காட்டுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.